வணக்கம். சீமான் சமீபமாக பித்து பிடித்தவனை போல் பேச ஆரம்பித்து விட்டான். விஜய் அரசியலுக்கு வந்த உடனேயே அவருக்கு மிகப்பெரிய ஒரு நடுக்கம் வந்து விட்டது. சீமானுக்கு ஒரு அறிக்கை விட்ட உடனேயே இவ்வளவு பெரிய தொண்டர்கள் எல்லாம் விஜய்க்கு வந்து கூடுகிறார்களே என்ற நடுக்கத்தால் தமிழகத்தில் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை கூட உணராமல் பேசக்கூடிய ஒரு நிலைகெட்ட நிலையிலேயே சீமான் இருந்து கொண்டு இருக்கிறார். ஒன்றுக்கு ஒன்று முரணாக பேசுவது அவருடைய வழிவந்த பழக்கமாக இருந்தாலும் கூட இப்ப சமீபத்தில் அதனுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் இந்த அவருடைய சொத்துக்களை எல்லாம் தமிழர்களுடைய மக்கள் நலனுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி 35 மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை, 35 வயது என்றால் சற்றொப்ப முக்கால் விகிதத்திற்கு அவர்கள் முதிர் கன்னியர் ஆகிவிட்டார்கள். அந்த முதிர் கன்னியரை திருமணம் என்ற பெயரில் தான் அவர்களுக்கு அந்த சொத்தை வழங்க முடியும். அப்படி வழங்கினால்தான் அது தமிழக மக்களுக்கு பயன்படும் என்ற நோக்கத்தோடு அதை தன்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அப்படி ஒரு நடைமுறையை எடுத்தார். அதை இவன் கொச்சைப்படுத்தினான். அதற்கு சாட்சியாக ராஜாஜி அவர்கள் அழைத்தார். ராஜாஜியை இவர் அழைக்கக்கூடிய நேரத்தில் அங்க வந்து பிராமணியம் இல்லையா, அங்கே ஆரியம் இல்லையா என்று ஒரு முட்டாள்தனமான கேள்வியை கேட்கிறார். திராவிட இயக்கங்கள் எப்போதும் தன்னுடைய கொள்கை மிக தெளிவாக வரையறுத்து இருக்கிறது. எந்த ஒரு இனத்திற்கோ எந்த ஒரு ஜாதிக்கோ நாங்கள் விரோதிகளே கிடையாது. அதில் இருக்கக்கூடிய சமுதாய ஏற்றத்தாழ்வுகளைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோமே ஒழிய, அதற்காக வேண்டிதான் நாங்கள் பாடுபடுகிறோமே ஒழிய, எந்த ஒரு தனிப்பட்ட சமுதாயத்தையும் தாக்கி பேசுவது எங்களுடைய வேலையும் இல்லை, பழக்கமும் இல்லை, தேவையும் இல்லை. அதே நேரத்தில் பிராமண இனத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம், ஆனால் பிராமண இனத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை என்று தந்தை பெரியார் பல இடங்களிலேயே சொல்லி இருக்கிறார். ஏன் இன்னும் ஒரு ஜாதியில இன்னும் சொல்வதாக இருந்தால், உயர் ஜாதியிலே பிறந்தவர்கள் ஜாதியை பாகுபாடு பார்க்காமல் பழகுவார்களே ஆனால், நடந்து கொள்வார்களே ஆனால், அவர்களை நண்பராக ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? இதையெல்லாம் சீமானுக்கு புரியுமா என்றுதான் புரியாது என்பது உண்மைதான். ஆனால் சொல்லும் போது தன்னை யோக்கியனாக இருக்கிறார். நாம் வந்து இந்த சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறோமா, இவர் நாம் யாரை குற்றச்சாட்டுகிறோமோ அதே குற்றத்துக்கு நாம் ஆள்படாமல் இருக்கிறோமா என்பதை உணர்ந்ததற்கு பின்னால் தான் பேச வேண்டும். இப்போது வலைத்தளங்களிலே வந்து கொண்டு இருக்கிறதே, உன்னுடைய 45 வயதிலேயே 19 வயதுடைய ஒரு கன்னி பெண்ணை நீ வந்து திருமணம் செய்திருக்கிறாயே, இது அதை விடவும் கொடுமை இல்லையா? தந்தை பெரியார் திருமணம் செய்தார். முதிர்கன்னியர் சத்தொப்பை 70 விழுக்காடு அவர்கள் முதிர்கன்னியர் ஆகிவிட்டார்கள். 35 ஆகவே அவர்களுக்கு தாண்டி விட்டது. நீ 19 வயதிலே உன்னுடைய 47 வயதிலே நீ திருமணம் செய்கிறாரே, எது கொடுமை? கொடுமையின் கொடுமை நீ செய்வதல்லவா? நீ எதற்காக வேண்டி செய்தாய்? அவர்களுடைய சொத்தை அபகரிப்பதற்காக வேண்டி செய்தார் தந்தை பெரியார். அந்த சொத்தை எல்லாம் தமிழக மக்களுக்கு பயன்படுத்துவதற்காக வேண்டி செய்தார். இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பாருங்கள். தந்தை பெரியாரை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் ஆணைமுத்தை விடவும் பெரியதா? ஆணைமுத்து யார், பெரியார் யார் என்பது கூட தெரியவில்லை. ஆணைமுத்தினுடைய நோக்கம் எதுவாக இருந்து தந்தை பெரியார் பேசக்கூடிய பேச்செல்லாம் புத்தகமாக்கி அதை தமிழக மக்கள் மத்தியிலேயே கொண்டு செல்ல வேண்டிய பணியினை அவர் செய்தார். இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்தவாதிகளை எல்லாம் பற்றி பேசுகிறார். நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அது தவறே இல்லை. ஆனால் பெரியாரிடத்திலே நீ என்ன தவறை கண்ட, என்ன செய்தார் என்று கேட்கிறாய். இன்று நீ பேட்டியிலே என்ன சொல்லுகிறாய்? உன்னுடைய நோக்கம் என்ன என்று சொன்னார். ஜாதி இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது, அதைத்தானே தந்தை பெரியார் சொன்னார். அதைத்தானே நீ எதிர்த்தாய். நீ எதிர்க்கக்கூடிய நேரத்தில் உனக்கு வெஞ்சாமரை வீசுவதற்காக வந்த ஆரிய கூட்டங்கள் தான் வந்தது. எத்தனை ஆரிய கூட்டங்கள் முந்தி அடித்துக் கொண்டு உனக்கு உன்னுடைய பேச்சை ஆமோதித்து பேசினார்கள். ஒரு தமிழன் பேசினானா? தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு தாழ்ந்த குடிமக்கள் யாராவது பேசினார்களா? சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள் யாராவது பேசினார்களா? யார் மனு தர்மத்தை இந்த நாட்டில் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த கூட்டம் பேசுகிறது. நாங்கள் தான் அறிவுடையவர்கள் என்று சொன்ன அந்த கூட்டம் பேசுகிறது. அவன் அறிவுடையவன் இல்லைன்னா நீ முட்டாள் தானே.
உன்னை அவன் முட்டாள் என்று சொல்லுகிறான் என்பதை கூட நீ உணராமல் நீ பேசிக் கொண்டு இருக்கிறாய். மீண்டும் சொல்லுகிறாய் ஆசிரியர் போராட்டம் என்று சொன்னால் என்னை தான் எவங்க உன்னை கூப்பிட்டான்? எந்த ஆசிரியர் போராட்டத்திலே நீ கலந்து கொண்டாய்? விவசாய போராட்டம் என்றால் என்னை தான் எந்த விவசாயி உன்னை கூப்பிட்டான்? நீ வலிய போன மதுரைக்கு மூக்கரப்பட்டு வந்த நீ உன்னை எவனாவது கூப்பிடுறானா? நீ அரசியல் நடத்தினால்தானே உன்னை அரசியல்வாதி என்று போவான். நீ ஒரு நாடகக்காரன். உன்னுடைய சினிமா துறையிலேயே தோத்து போனவன். பல கோடீஸ்வரர்களை நீ பிச்சைக்காரன் ஆக்கியவன். அங்கே இருந்து வந்ததற்கு பின்னாலே பெரியார் தான் புகலிடம் கொடுத்தார். பெரியாரே வசைபாடினார். இப்போது மேடையெல்லாம் பாட்டு பாடுவதும் நாடகம் ஆடுவதும் நடிப்பதும் கையை ஒசுவதும் காலை ஒசுவதும் அங்கே பார் இங்கே பார். ஏன் இதை போல பேசுறதுக்கு தெரியாதா எங்களுக்கு? பேசுவதாக இருந்தால் பொருள் குறித்து பேச வேண்டும். எந்த பொருளையாவது நீ சரியாக பேசி இருக்கிறாயா? வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் அந்த அம்மாவுடைய வரலாற்றை விட்டுவிட்டு அடுத்த வரலாற்றை பற்றி நீ பேசினாயே, உனக்கு வரலாறும் தெரியாது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்வதாக இருந்தால் நீ கேரளா தேசத்திலிருந்து பிழைப்புக்காக வேண்டி தமிழ்நாட்டுக்கு வந்தவன் என்பதை நேற்றைய தினம் நடந்த ஒரு நேர்காணலில் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதுவும் யாரிடத்தை நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய பத்திரிகையாளராம், அடுத்த பத்திரிகையாளர் மணி. அவர் சீமானை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். தமிழகத்து பத்திரிகையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சீமான் பதில் சொல்லுகிறார், கேரளத்து பத்திரிகைகள் தான் உண்மையான பத்திரிகைகள், அவைதான் உண்மையை சொல்லுகிறது. நீங்கள் சொன்னால் சரிதான். யார்? மணி சொல்லுகிறார், மூத்த பத்திரிகையாளர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் சரியான பத்திரிகைகள் இல்லை, கேரளா பத்திரிகை தான் சரியான பத்திரிகை என்று சொல்லக்கூடியதை நீங்கள் சொன்னால் சரிதான் என்று இந்த மூத்த பத்திரிகையாளர் மணியே சொல்லுகிறார் என்று சொன்னால் சீமான் காலடியில் எவ்வளவு தூரம் அவர் பணிந்து கிடக்கிறார். அவரிடத்திலே ஒரு நியாயத்தை நாம் எதிர்பார்க்க முடியுமா? சீமான் சொன்னால் சரிதான். அப்போ சீமான் ஒரு பெரிய படத்தை, மணியினுடைய படத்தை பேட்டி எடுக்கக்கூடிய வரக்கூடியவர்கள் யதார்த்தமாக வருவார்கள், ஒரு இடத்திலே அமர்வார்கள், அவர்கள் பேட்டி எடுப்பார்கள். ஆனால் மணி அவர்களுடைய படத்தை மிக பெரியதாக போட்டு அதை ஒரு சுவரொட்டி விளம்பரமாக ஆக்கி அதில் இருந்து இவர்கள் பேட்டி எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பேட்டியினுடைய உள்நோக்கம் என்ன? எந்த பத்திரிகையும் அரசியல்வாதிகளை மட்டும்தான் பெரிதாக படுத்தி அவர்கள் எழுதுவார்களே ஒழிய மேடையிலே நடிக்கக்கூடியவர்களை எந்த பத்திரிகையாளர்கள் மதிக்க மாட்டார்கள் என்று உணர்ந்ததற்கு பின்னால் ஒரு பத்திரிகைக்காரனை வைத்தே பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி பத்திரிகைக்காரன் தனக்கு எவன் அடிமையாவானோ அவனை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய படத்தை மிக பெரிதாக போட்டு ஒரு பேட்டி நீ எடுத்து இந்த எண்ணம் போட்டு இருக்கிறாயே. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் தமிழக மக்களும் இதை உணராமல் இருப்பார்கள் என்று எண்ணுகிறீர்களா? நிச்சயமாக உணர்வார்கள். மரியாதைக்குரிய மணி அவர்களே, நீங்கள் அரசியலை அரசியலாக பாருங்கள். நீங்கள் அது பொருளாதார நோக்கத்தோடு நீங்கள் அணுகாதீர்கள். நன்றி, வணக்கம்.